ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ அன்றைக்கி ஒன்றா ஒரு லோனர் ஃபாட்டோ போயிருந்தேன். ஸோ இந்த மேட்ச் என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. ஸோ கமெண்டில் ஒன்றா பாட் அடிச்சு சின்ன விட்றான்லாம் கமெண்ட் பண்ணாதீங்க. அவன் ஆஃப்லைன் ப்ராங்க் மாதிரி பண்ணியிருந்தான். ஸோ நான் அடிக்க முடிஞ்சதை அடித்து நான் பார்த்திங்கன்னா காட்டினேன். ஸோ என்னால் அடிக்க முடிஞ்ச அடிக்க நான் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே வெட்டவரில் நிற்கிறான்னு பாருங்கள். சுடுறான் அவன், எங்கிட்டோ என் பார்த்து சுடுறான். ஸோ என்னால் இந்த இடத்துல தான் உனக்கு மண்டேயில் நீங்களே பார்த்துருப்பீங்க. அப்போ மண்டேயில் அடித்தேன். ஆனால் 30 டேமேஜ் தான் தந்தாங்க. டெசர்ட் ஈகிள் லாங் ரேஞ்ச் கன்னுன்னு சொல்ல மாட்டாங்க. ஷார்ட் ரேஞ்சு சும்மா ஒன் டேப் பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும் இந்த டெசர்ட் ஈகிள் கன்று. ஸோ நான் அப்போவுமே டச்சாக கரெக்டாக யூஸ் பண்ணேன். இந்த மேட்ச்சில் மோஸ்ட்டாக கேரக்டர் பவரை யூஸ் பண்ணல. இது தாங்க என்னால் மறக்க முடியல. ஆஃப்லைன் போயிட்டான்னு நினச்சி நானும் சதமாக தலைக்க ஆரம்பிச்சோம். டக்குன்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி டக்குன்னு முதல்ல ஒரு 30 டேமேஜ் தந்தான். அடுத்து நான் எங்கேயும் ஒரு ஆஃப்லைன் ப்ராங்க் மாதிரி என்னை முடிச்சிட்டேன் இந்த மேட்ச் எப்படியோ. ஸோ நான் விட்டுட்டான். சரி முடிச்சுட்டு போட்டுன்னு ஒரு லைக்கை போட்டு விட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா அப்போ இன்னொரு இந்த மேட்ச் அவனை முடிச்சு விட்ருவோம். என்ன கன் எடுக்கிறான் இப்போ எப்படின்னு தெரில. எந்த கன்னாலும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ கைப்புள்ள ஒரு ஏவிஎம் கன்று மட்டும் ஏறா ஏடபிள்யூஎம் அந்த எல்லாம் P90. ஓ ஷிட். ஆனால் P90 ஒரு நல்ல கன் தான். நான் இந்த இடத்துல டாச்சா பவர் யூஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஆனால் இப்படி குறுக்கள் மாக்களாக போகிறதுனால என்னால் யூஸ் பண்ண தோணலை. இங்கே தான் நின்றுட்டுருக்கோம். நான் கூட சுற்றி பார்த்தேன். எனக்கு டேமேஜ் பண்ணிட்டான். முடிச்சு விட்டேன். நான் காலில் தான் அடித்தேன். எனக்கு ஹெட்ஷாட் இது சிம்பிள் காட்டுச்சு. ஸோ யாரும் பாட் அடிச்சுட்டு சீனை விட்றான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவு கேம் பிளேவை நானும் எடுத்து போடுறேன். நெட்டு ஒழுங்காகவே கிடைக்கல இந்த மேட்ச். எனக்கு ஏன்னு தெரில. இந்த இடத்துல ராஜா பவர் யூஸ் பண்ணா கோணல் பண்ணலாம் இருந்துச்சு. ஆஃப்லைன்னு நினச்சேன். அவன் இந்த தடவை போட்டுட்டேன். அவன் ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணுறான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த தடவை ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணுறான்னு எனக்கு நெட்டு போயிட்டு வந்துருச்சு. அதனால தான் அந்த மேட்ச் ஜெயித்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏடபிள்யூஎம்மும் மேக்ஸ் 7 எடுத்துக்கலாம். ஒரு M500 எடுத்துக்கலாம். ஸோ முதல்ல இங்கேருந்து என் தலை நல்லா தெரியுதே. போட்டுருவோம். இப்போ இன்னொருத்தர் பாட் அடிச்சு சீனை விட்றான் இப்படின்னா சொல்லாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவு கேம் பிளேவை எடுத்து நானும் போடுறேன். ஸோ இந்த மேட்சும் ஒன்று ஏடபிள்யூஎம் மேட்சை முடிப்போம். தலையை காட்டுவான்னு நினைக்கிறேன். அழகாக இந்த திறமை முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கான். அவனை தலையை காட்டலைங்க. ஐயோ கரெக்டாக வரான். ஸோ ஏறி போய் அடிப்போம். அவனை மேக்ஸ் அவனை கையில் வச்சுப்பேன். ஏன்னா லாங் ரேஞ்சுக்கு போகிறோம். லாங் ரேஞ்சுக்கு நான் அடிக்கவே இல்லை. அவனை நிறையா தடவை அங்கேயே நின்ட்டான். ஏடபிள்யூ மாத்திரா அப்படியே தலைக்கு. ஐயோன்னு தெரிஞ்சிருக்குமே. ஆஃப்லைன் ப்ராங்க்னு சொல்லிட்டு கேவலமான்ற ஒப்பா முடிஞ்சிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, டேக் கேர்.